என் மேனி சிகப்பழகுக்கு காரணம் எங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் 3 மணி நேரம் அட்டகாசமா போட்ட மேக்கப் இல்ல. நான் இந்த ஆட் செய்ய வாங்கின 50 லட்சம் ரூபாய் இல்ல. என் மேனியின் சிகப்பழகுக்கு உண்மையான காரணம் இந்த லக்கி சோப்பு தான். இதுல பால் இருக்கு, தயிர் இருக்கு, மோர் இருக்கு. தினம் மறக்காம இந்த சோப்பை நீங்க பயன்படுத்த உங்க ஞாபக சக்தி வளர இதுல வெண்டைக்காய் கூட இருக்கு. ஐ லவ் மை லக்கி. இந்த மாதிரி சோப்ல ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர், டீ, பனியன் வரைக்கும் டிவில எத்தனை விளம்பரங்களை ஒரே நாள்ல பாக்குறோம். டிவில மட்டுமா, ரேடியோ, நியூஸ் பேப்பர், பத்திரிக்கை, ரோட் செவரு, ரோடு மேல ஹோர்டிங், பஸ் ஸ்டாப் ஷெட்டு, பஸ் முன்னாடி, பஸ் பின்னாடி, பஸ் சைடு, பஸ் உள்ள. இதுல இருந்து தப்பிக்க வீட்டுக்கு போய் அப்படியே பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்தா பீப் பீப். செல்போன்லயும் விளம்பரம். எங்க போனாலும் இந்த விளம்பரங்கள் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. எப்படி? விளம்பரங்கள்னா என்ன? ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிச்சிருக்குன்னா அந்த மாதிரி பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மள மாதிரி வாடிக்கையாளர்கள் அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குங்க, வாங்குங்க அப்படின்னு நமக்கு சொல்றது விளம்பரங்கள். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல குறைஞ்சது 10 பிராண்ட் சோப்பாவது இருக்கும். இதுல எதை வாங்குறது? இதுக்கு ஒரு சோப்பு கம்பெனியும் அவங்க சோப்பு தான் தரமான சோப், இவங்க சோப்பு தான் நம்பிக்கையான சோப், மற்ற சோப்பெல்லாம் பயன்படுத்தினா சிறங்கு வரும், கல்யாணமே ஆகாது, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிராமா எலிமெண்ட் எல்லாம் சேர்த்து விளம்பரங்கள் செய்யறாங்க. ஒருவேளை இந்த விளம்பரத்தையே அடிப்படையா வச்சு 10 சோப்புல 1 தேர்ந்தெடுத்து வாங்கிட்டா ஆச்சா? கம்பெனி என்ன ஆகுறது? திருப்பி நாம அதே சோப்பை வாங்கவும் அதுதான் நம்பகமான பிராண்ட் அப்படின்னு சொல்லவும் விளம்பரங்கள் செய்யப்படுது. சில சமயம் ஒரு பெரிய கம்பெனி 10 பிராண்ட் சோப்பு தயாரிக்கும். அதுல ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனியா இதுதான் தரமான பிராண்ட் அப்படின்னு விளம்பரம் வேற செய்யும். இந்த மாதிரி பொருட்களை விற்க விளம்பரங்கள் பயன்படுத்துற மாதிரியே இன்கம் டாக்ஸ் கட்டுறது அவசியம், குழந்தைகள் படிக்கணும், வேலை செய்யக்கூடாது, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி விழிப்புணர்வு நோக்கத்துக்காகவும் ஒரு அரசாங்கமும் அரசு சாரா சமூக நிறுவனங்களும் விளம்பரங்களை பயன்படுத்துது. விளம்பரங்கள் இப்ப வந்த விஷயம் கிடையாது. கிமு 1000 ஆண்டு வாக்குல கூட ரோம்ல பாம்பை நகரத்துல செவுத்து மேல விளம்பரங்கள் ஒட்டியிருக்காங்க. எதுக்காக விளம்பரம்? வீடு வாடகைக்கு, இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு பத்திரமா போக அந்த கால டிராவல் ஏஜென்ட்ஸ்க்கு, ரெட் லைட் ஏரியாக்கு. கிரீஸ்ல காணாம போனவங்களை பத்தி விவரங்களோட விளம்பரங்களை நாணர் பாய்கள்ல எழுதி தெரு மொனல எல்லாம் ஒட்டியிருக்காங்க. இப்ப நாம ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கோ இல்ல மீன் மார்க்கெட்டுக்கோ போனா அங்க 1/2 கிலோ 10 ரூபாய், 1/2 கிலோ 10 ரூபாய், 1/2 கிலோ 10 ரூபாய் அப்படின்னு கேக்குறோம். இல்ல நம்ம வீட்டு வாசலே பேப்பர் அப்படின்னு கூவி வைப்பாங்க. உண்மையிலேயே ஆதிகால விளம்பரங்கள் இப்படிதான் ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகள் கழிச்சுதான் ஒரு கடைக்கு பேரோட போர்டு வைக்கிற விஷயமே வந்தது. தமிழ்நாட்டுல சிறு நகரங்கள், கிராமங்கள்ல எல்லாம் அங்க நடக்கிற திருவிழாக்கு, உள்ளூர் கடைக்கு, இதுக்கெல்லாம் குதிரை வண்டியிலயோ இல்ல மாட்டு வண்டியிலயோ ஒரு லவுட் ஸ்பீக்கரோட வந்து கலரா நோட்டீஸ் கொடுத்துட்டு விளம்பரம் செய்வாங்க. இதே மாதிரி விளம்பரங்கள் இப்போ ஆட்டோ, காரு இதெல்லாம் வச்சுட்டு செய்யறதையும் பார்க்கலாம். நான் இருக்கிற ஊர்ல வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஆட்டோல வந்து வாங்கம்மா வாங்க, லட்டு பூண்டுமா லட்டு பூண்டு அப்படின்னு விளம்பரம் செய்வாங்க. அவங்க கொண்டு வர பொருள் சீசனுக்கு ஏத்த மாதிரி ஆரஞ்சு, மாம்பழம், கருவாடு, லட்டு பூண்டுன்னு மாறிட்டே இருக்கும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு டிவியில ஆரம்பிச்சு நாம போற பஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் விளம்பரங்களை எத்தனையோ ஊடகங்கள்ல பாக்குறோம். இதுல விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் இடத்துல இருக்கிற ஊடகம் எது அப்படின்னு பார்த்தா அது டிவியும் அச்சு ஊடகமும் தான். பாக்கி எல்லாமே இது 2க்கு அப்புறம் தான் வருது. இன்னைக்கு இன்டர்நெட் வழியாவும் இமெயில் வழியாவும் எவ்வளவு விளம்பரங்கள் வருது. 2011 உலக அளவுல இன்டர்நெட் வழியா வந்த விளம்பரங்கள் செய்யப்பட்டதோட செலவு $70 பில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விளம்பரத்தை எப்படி செய்யணும், அது எந்தெந்த ஊடகத்துல எல்லாம் வரணும் அப்படின்னு எப்படி முடிவு செய்யறாங்க? ஒரு தயாரிப்பாளர் குறிவைக்கிற வாடிக்கையாளர் யாரு? ஒரு ஊடகத்துல விளம்பரம் செய்யறதுக்கும் இன்னொரு ஊடகத்துல விளம்பரம் செய்யறதுக்கும் ஆகிற செலவு எவ்வளவு வேறுபடுது? எந்த ஊடகத்துல இந்த விளம்பரம் வந்தா சரியா இருக்கும்? இதெல்லாம் பார்த்துதான் முடிவெடுக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு ஏர்போர்ட் முன்னாடி இருக்கிற ஹோர்டிங்ல லாலிபாப்க்கு விளம்பரம் இருக்குமா? கிடையாது. சூட்கேஸ், கால் டாக்ஸி, டிராவல் ஏஜென்ட், சுற்றுலா பயணங்கள், இந்த மாதிரி ஒரு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தானே விளம்பரங்கள் இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ், செல்போன், பைக்கு, ஃப்ரிட்ஜ், டியோட்ரண்ட், ஷாம்பூ, இந்த மாதிரி பொருட்களை எத்தனையோ விதமான மக்கள் வாங்குறாங்க. இதனால தான் எல்லாரும் பாக்குற டிவி, எல்லாரும் படிக்கிற பேப்பர்ல இந்த பொருட்களுக்கான விளம்பரம் தினமும் பார்க்க முடியுது. குறிப்பிட்ட சிலர் மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பத்தின விளம்பரங்கள் அதுக்கான ஊடகத்துல தான் வரும். உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் பயன்படுத்துற தெர்மோமீட்டர்ஸ், மாஸ்க், மருந்துகள், இதுக்கான விளம்பரங்கள்லாம் அவங்க படிக்கிற சிறு பத்திரிகைகள், ஜேர்னல்ஸ் இதுல எல்லாம் தான் வரும்.
இப்போ காஞ்சிபுரத்துல ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு போகுதுன்னா அதுக்கு விளம்பரம் ராஜஸ்தான்ல செய்யணுமா? இல்ல, இதுக்கு உள்ளூர் பத்திரிகைகள், செய்தித்தாள்கள், உள்ளூர் டிவி, ரேடியோ இந்த மாதிரி ஊடகங்கள்ல விளம்பரம் செஞ்சாலே போதும். கப்பல் கட்டுமான மாதிரி தொழில்கள்ல விளம்பரங்களே தேவைப்படாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் வேலை. இந்த தொழில தேவைப்படுற பொருட்களும் ஸ்பெஷலைஸ்ட் பொருட்கள். இது எக்கச்சக்கமாலாம் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த பொருட்களுக்கான தேவை சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நேரடியா அவரை பார்த்து, சார் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும். ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிக்குது, அதை ஒரு ஊடகம் வெளியிடுது. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற பெருசா மூணாவதா விளம்பர நிறுவனங்கள் இருக்கு. அதாவது ஆட் ஏஜென்சிஸ். இந்த ஏஜென்சிஸ் தான் நாம பாக்குற விளம்பரங்களை உருவாக்குறது. இந்த நிறுவனங்கள் எந்த பொருட்களை யாரு, எங்க, எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு விளம்பரத்தை எப்படி எடுக்கலாம், எந்த பிரபலங்களை வச்சு எடுக்கலாம், அந்த விளம்பரத்துல என்ன சொல்லி அந்த பொருளை விற்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சு விளம்பரத்தை உருவாக்குறாங்க. நாம ஒரு நல்ல 2 மணி நேர படத்தை டிவியில பார்க்க உட்காந்தா விளம்பரமா வந்து அந்த படம் முடிய 3-4 மணி நேரம் ஆயிடும். இதை டிவிடிலேயே பார்த்திருக்கலாமே, நேரம் மிச்சமா இருக்குமே அப்படின்னு தோணும். நமக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் 3-4 ரூபாய் கிடைக்குது. எப்படி ஒரு பேப்பர் கம்பெனி இவ்வளவு மலிவான விலையில ஒரு பேப்பரை விற்க முடியுது? இதுக்கு ஒரே காரணம் பேப்பர்ல வர விளம்பரங்கள். நியூஸ் பேப்பர் மட்டும் இல்ல, டிவி, ரேடியோன்னு எந்த ஊடகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊடகமே இந்த மாதிரி விளம்பரங்கள்ல இருந்து வர வருமானத்தை சார்ந்துதான் இயங்கி வருது. இதனாலேயே இந்த ஊடகங்கள்ல இவ்வளோ விளம்பரங்களும் வருது. ஒரு நாள்ல டால்கம் பவுடர்ல ஆரம்பிச்சு நூடுல்ஸ் வரைக்கும் குறைஞ்சது 100 விளம்பரங்களையாவது பாக்குறோம். ஒரு பொருளுக்கு அதிகமா விளம்பரங்கள் வருது. ஒரு பிரபலமான மனிதரே வந்து இதுதான் தரமான பொருள் அப்படின்னு சொல்றாரு, அந்த விளம்பரம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பொருள் நமக்கு கட்டாயம் தேவை, அதுதான் இருக்கிறதுலயே நல்ல பொருள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பொருள் நம்மளை கவரவும் அந்த பொருள் மேல நம்ம ஆசையை தூண்டவும் தான் விளம்பரங்கள் பயன்படுத்தப்படுது. உண்மையிலேயே விளம்பரங்களுக்கு நம்ம மேல அப்படி ஒரு பிடி இருக்கு. அந்த பிடியில இருக்கிறதும் அதுல இருந்து வெளிவந்து நம்ம சுயமா சிந்திக்கிறதும் நம்ம கிட்ட தானே இருக்கு.